ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வீடியோ போடலான்ட்டு இது பண்ணியிருக்கேன். ஏற்கனவே போட்டிருந்த வீடியோலாம் வந்து சில ரீசனால் ப்ரைவேட்டில் போட வேண்டியதாகிடுச்சு. என்ன பிரச்சனைன்னு வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். டைம் வந்து கரெக்டாக 11 மணி ஆயிடுச்சு காலையில். இப்போ என்னென்ன வேலை இருக்குன்றதெல்லாம் சொல்கிறேன், பார்க்கலாம் வாங்க. ஹால் வந்து இந்த கண்டிஷனில் கிடக்கு. தூங்கிட்டு இருக்கான் என் பையன். எல்லாத்தையும் கலசை போட்டு வந்து வாஷிங் மிஷினில் மட்டும் பெட்ஷீட்லாம் துவைக்க போட்டிருந்தேன். அது துவைச்சதோடு அப்படியே இருக்குது. இன்னும் அது ரெடி ஆகலை இருக்குது. அப்புறம் துவைச்ச துணி ஒரு சைடு மடிக்காமல் கிடக்கு. கிச்சனில் வந்து இவ்வளோ அழுக்கு ஜாமான், கிச்சனே வந்து நாசமாக போயிருக்கு. எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும். டோட்டலாக வீடு ஃபுல்லாக குப்பையாக கிடக்கு. எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி க்ளீன் பண்ணணும். இப்படி தான் கிடக்கு. சமைக்கிறதுக்கு வந்து நெத்திலி மீன் வந்து வாங்கியிருந்தேன், ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு. இது வேறு புது வேலை, அது வேறு செய்யணும். வீடியோ வேறு எடுத்துகிட்டே செய்யறது வேறு எனக்கு இன்னும் ரொம்ப டைம் ஆகும்னு நினைக்கிறேன். சரி வாங்க ஒரு ஒர்க்காக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வேலை பார்க்குறதுனே தெரியல. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வேலை இருந்தாலும் செய்யலாம். ஏன்னா அது அப்படியே இருந்தால் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதை வந்து செய்யலாம் வாங்க. கழுவுறதுக்கே ரொம்ப டைம் ஆகும் போல. எல்லாம் வாங்கணும். சேனல் வந்து என்னோடய சேனல் வந்து ஒரு ரீயூஸ்டு கண்டென்ட்டால் சில ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் வந்து ஓல்டு வீடியோஸ்லாம் வந்து நான் ப்ரைவேட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க. 3 months கழிச்சு இப்போ தான் எனக்கு வந்து சரியாக போகுது. அந்த ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் சரியாகி திரும்ப அமௌண்ட்டு வந்து ஏறப்போகுது. ஏறிட்டு இருந்தது, ஸ்டாப் ஆகிடுச்சு. திரும்ப அந்த ப்ராப்ளம் சரியாகி மேலே தான் ஏறும். அப்புறம் பெரிய பெரிய சேனலாக ஒன்று பண்ணாமல் சின்ன சின்ன சேனலாக ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் போட்டு விட்டாங்க. மீன் வந்து ஒன்றா எடுத்து இப்படி பண்ணி க்ளீன் பண்ணி போடுறதுக்குள்ள இதுக்கே 1/2 கிட்ட ஆகிடும் போல. வீடியோ வேறு எடுத்துகிட்டு செஞ்சாலும் டைம் ஆகிடும். 2 மணிக்குள்ளே எப்படியும் சமைச்சிடணும், சாப்பிட வருவாங்க. அதுக்குள்ளே அவன் வேலையை எழுதிட்டானா அவ்வளோதான், ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஒரு வழியாக கழுவி எடுத்தாச்சு. 1/2 hour ஆகிடுச்சு கழுவுறதுக்குள்ளே, க்ளீன் பண்ணி கழுவுறதுக்குள்ளே. சரி, அடுத்து நெக்ஸ்ட் என்ன வேலைன்னு பார்க்கலாம். இப்போ வந்து டைம் 11:40 ஆகிடுச்சு. என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் பருப்பு வேக போட்டிருக்கேன், ஊற வச்சுருக்கேன். வந்து குழம்பு வைக்க காயெல்லாம் வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்திரம் வளக்கிட்டு அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணிக்கணும். இப்படி தான் செஞ்சால் 1 மணிக்குள்ளே சாப்பாடு செஞ்சிடலாம். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஆனால் வீடியோ கவர் பண்ண முடியல, வேலை நிறையா இருந்ததுனால. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணி போடுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.